டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா, இப்போ ஆன்லைனில் நிறைய பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் நல்லாயிருக்கு, இந்த சென்டரோட மெட்டீரியல் நல்லாயிருக்கு, இந்த அகாடமி மெட்டீரியல் நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அதிகமாக காசு கொடுத்து வாங்கி அதில் நிறைய தப்பு இருக்குது, பேப்பர் குவாலிட்டி சரியில்லை, அப்போலாம் சரியாக படிக்க முடியல, நிறைய தப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இது என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நிறைய வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் படிக்கிறதுனால இதில் நிறைய பேர் லாப சம்பாதிக்க நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க. அதனால் தான் அதுவும் ரொம்பவும் தரமற்ற பேப்பரில் தான் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கே பண்ணுறாங்க. ஸோ அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப லேசாக இருக்குது, ஒரு நல்ல குவாலிட்டியான பிரிண்டிங் கிடையாது, ஆனால் ரேட்டு மட்டும் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டும் பார்த்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக தான் இந்த வீடியோ பதிவிடுறோம். நம்ம எந்த மெட்டீரியல் படிக்கலாம், எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் அப்படி பேப்பர்லாம் நிறைய தரமற்ற பேப்பரில் கொடுக்குறாங்க, எந்த மெட்டீரியல் படிக்கலாம், பெஸ்ட்டு மெட்டீரியல் எது, அதை பற்றிலாம் ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 100 நாட்களில் அரசு வேலை வாங்குவது எப்படி, 3 மாதத்தில் அரசு வேலை வாங்குவது எப்படி, 6 மாதத்தில் அரசு வேலை வாங்குவது எப்படி, நீங்கள் இதை மட்டும் படித்தால் போதும், உங்களுக்கு வேலை நிச்சயம், வேலை உறுதி அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆட் போடுறாங்க. நிறைய பேர் அதை நம்பி வாங்கிடுறாங்க. இதில் என்னென்னா, எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டுனா என்னென்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான். அந்த ஸ்கூல் புக்கை தவிர வேறு எந்த மெட்டீரியலும் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் நல்லா தரமான குவாலிட்டியில், தரமான பிரிண்டிங்கில் தரமாக இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? அது படித்தாலே உங்களுக்கு போதும். இந்த ஸ்கூல் புக்கு மெட்டீரியல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லா சென்டரு எல்லா அகாடமி என்ன பண்ணுறாங்கன்னா, நோட்ஸு கம்பெனி பேசி போட்டு ரெடி பண்ணி தராங்க. ஆனால் உண்மையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு தான். அதை வாங்கி நீங்கள் பயன்படுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது 6 மாதத்தில், 3 மாதத்தில், 100 நாளில், 180 நாளில் அரசு வேலை வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்காக ரொம்ப ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட்டு படிங்களுக்கு தெரியும். 6 மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கூட நம்மளால் படித்து ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அவ்வளோ பெருசு டெப்த்தாக படிக்கணும்னா கண்டிப்பாக அந்த சிலபஸை நீங்கள் ஃபுல்லாக படித்து புரிஞ்சிக்கினாலே கண்டிப்பாக 1 இயர் ஆகும் மினிமம். அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து நீங்கள் புரிஞ்சிங்கன்னா எவ்வளோ ஆகும்? 1 இயர் ஆகும். அப்போ 1 இயர் ஆகும்போது நீங்கள் எப்படி நீங்கள் 6 மாதத்துலேயே படிக்க முடியும்? 6 மாதத்தில் படித்து பாஸ் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக நீங்கள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி படித்து ஒரு வேலை வாங்கணுன்னா 24 ஹவர்ஸ் படித்து நீங்கள் மினிமம் 1.5 வருஷம், 1 வருஷம் 6 மாதம் இல்லை 2 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஸோ ஒரே வருஷத்துலேயே 6 மாதத்தில் படித்து யாருன்னா பாஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மை லக்கு தான் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதுசாக ஆரம்பித்து 6 மாதத்தில் படித்து வேலை வாங்கினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல் பெஸ்ட்டு மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கூல் புக்கில் நல்லா தரமாக இருக்குது. எல்லா கண்டென்ட்டுமே பேஸு ஸ்கூல் புக்கு தான் எடுக்கிறாங்க. நீங்கள் எல்லா புக்குமே நீங்கள் டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். சென்னையில் போயிட்டு நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா இதுமாதிரி புக் ஃபேர்லாம் போகிறப்போ அங்கே போய் புக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்கூல். ஏன்னா டிஎன்பி சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த தமிழ்நாடு அரசு பாடநூல்லாம் கொஸ்டின் அதில் தான் வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கூல் புக்கு நல்லா வாங்கிக்கிங்க. மினிமம் ஒரு ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் ரேட் என்னென்னா 70 ரூபா தான் இருக்கும். மினிமம் 70 ரூபா, மேக்ஸிமம் 150 ரூபா. ஸோ எல்லா புக்குமே இந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் எல்லா புக்குமே வாங்கினா மினிமம் உங்களுக்கு ஒரு 5000 வச்சுருந்தா போதும். நல்ல குவாலிட்டியான பேப்பரு, நல்ல நோட்ஸு உங்களுக்கு வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊரில் பசங்க என்ன படித்தாங்கன்னா அவங்க புக்கை நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த புக்கு இல்லையோ அந்தந்த புக்கு மட்டும் வாங்கிக்கலாம். இந்த ப்ரைவேட் மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி ஏமாந்து போகிறாங்க. என்னென்னா நிறைய கண்டென்ட் மிஸ்டேக்லாம் இருக்குது, நிறைய தவறு இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் டிஎன்பிசியில் நீங்கள் மிஸ்டேக்காக படித்து இல்லை இந்த புக்கில் தான் இது ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுன்னா கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன்னா இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்கிலலாம் பார்த்திங்கன்னா அந்த புக்கு ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னா திருத்திய பதிப்பு சொல்லிட்டு ஒரு பதிப்பை விட்டுருப்பாங்க. அதில் எதனா தவறு இருந்தால் கண்டிப்பாக விட்டுருப்பாங்க, அதை கரெக்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. அதே போல் நீங்கள் அந்த புக்கிலேருந்து இந்த புக்கில் அந்த ஆன்சர் நான் படித்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் வெளியே ப்ரைவேட் மெட்டீரியல், அகாடமி மெட்டீரியல்லாம் வாங்கினா உங்களால் கேட்க முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான் பெஸ்ட்டு மெட்டீரியல். நான்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை தவிர ஒரே ஒரு மெட்டீரியல் கூட நான் வெளியில் படிக்கவே இல்லை. நான் படித்தது எல்லாமே 6ஆவதுலேருந்து 12ஆவது வரல ஸ்கூல் புக்கு தான். அது மேக்ஸை கூட நான் வெளியில் எந்த ஒரு மெட்டீரியலுமே யூஸ் பண்ணல, எதுவுமே நான் படிக்கலை, எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். நான் வெளியில் நான் படித்தேன்னா என்ன படித்தேன்னா
கரண்ட் ஈவெண்ட்டு மட்டும்தான் நான் வெளியில் படித்தேன். மற்றபடி எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் எல்லாம் கவர் ஆகிடும். ஸ்கூல் புக்கில் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ்லாம் நல்லா கலரிங்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ப்ரைவேட் மெட்டீரியல்லாம் கலர் கலராக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவங்க வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுக்குறாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமற்றதாக தான் இருக்குது. ஏன்னா படிக்கிறதுக்கே நம்மளுக்கு கண்ணு வலிக்குது. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு மெட்டீரியல்னால் ஸ்கூல் புக்கு தான். 6ஆவதுலேருந்து 12ஆவது ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணிவிடுங்க. எல்லா புக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களும் இங்கிலீஷ் மீடியம் புக்கு வாங்கிக்கோங்க. தமிழ் மீடியம் படிக்கிறவங்க ஃபுல்லாக தமிழ் மீடியம் புக்கு வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இந்த 2025 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாம் வருது. இந்த 2025 ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அதனால் எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கடைசி நேரத்தில் வந்து புக்கு கடையெல்லாம் சொல்லலை. ஏன்னா நம்ம டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தான் நம்ம வந்து முதல்ல கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் ஸ்கூல் புக்கு தான் கண்டுபிடிக்கணும். நடப்பு நிகழ்வு மட்டும்தான் நான் வெளியில் படித்தேன். அதே போல் நீங்களும் நடப்பு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் வெளியில் நிறைய மந்த்லி வைஸ்லாம் நிறைய வரும் புக்ஸ்லாம். சரி, அதனால் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த 6 மாதத்தில் படித்து வேலை வாங்கிடலாம், 100 நாளில் படித்து வேலை வாங்கிடலாம், 3 மாதத்தில் படித்து வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 கடினம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து அவ்வளோ பெரிய சிலபஸ், பெருசாக இருக்கும், ஒரு கடல் போல். அது நம்ம அதில் என்ன பண்ணணும்னா முக்கியமானது படிக்கணும். அந்த டிஎன்பிஎஸ்சி ஃபுல்லாக நீங்கள் படித்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிங்கன்னா மினிமம் 1 இயர் ஆகும். முன்ன சொன்ன மாதிரி தான். அதனால் நீங்கள் என்ன படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, டெய்லி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிங்க. நீங்கள் அதே மாதிரி எந்த மெட்டீரியல் வாங்கணும், அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லாயிருக்கும், அந்த இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர் நல்லாயிருக்கும், இந்த அகாடமிக் கொஸ்டின் பேப்பர் நல்லாயிருக்கும், அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே வந்து சர்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் படிக்கிறது தான் படிப்பு, நீங்கள் படிக்கிறது தான் எக்ஸாம், நீங்கள் எழுதுறது தான் எக்ஸாமு, நீங்கள் படிக்கிறது தான் வரும், நீங்கள் எடுக்கிறது தான் கொஸ்டின் பேப்பர். அதனால் ரெஃபரன்ஸ் ஒன்றா டிஎன்பி சைடில் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வெப்சைட்டில் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக அதுவே போதும். ஏன்னா அதில் இருந்தால் மெத்தட். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கும், இந்த மெட்டீரியல் நல்லா சொல்லி நம்ம கடைசி வரலுமே நம்ம நோட்ஸ் தேடியே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணப்படுவோம். அந்தமாதிரி நோட்ஸை தேடி டைம் யார் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற நோட்ஸை படிங்க. இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வேறு இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் அது வந்து அப்படியே வரும். அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப தவறு. ஏன்னா நீ டிஎன்பிஎஸ்சி பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் கேட்குறேன், அந்த கொஸ்டின் பேப்பர் எந்த இன்ஸ்டியூட்லையுமே தமிழ்நாட்டில் யாருமே கேட்டுருக்க மாட்டாங்க. சரியா? அவங்க வந்து தனித்துவமான கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 படிக்கிறீங்களா, கடைசியாக நடந்தால் 4 குரூப் 4 5 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி என்னென்ன டாப்பிக்லாம் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் இருக்காங்க, ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பருக்கு என்ன வித்தியாசம் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு குரூப் 2னா குரூப் 2 இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் பாடத்திட்டத்தை நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே கண்டிப்பாக அதில் இருந்தால் கொஸ்டின் பேப்பர் வரும். மற்றபடிலாம் வெளியிலேருந்து கொஸ்டின் பேப்பர் கேட்குறேன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. அதனால் ஸ்கூல் புக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியில் எங்கன்னா என்ன டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் படிச்சினாலும் படிக்கலாம். பெஸ்ட்டு மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து தேவையில்லாமல் வெளியில் இருக்கிற மெட்டீரியல் வாங்குறேன், அந்த சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிறது தான் வரும், நீங்கள் படிக்கிறது தான் கொஸ்டின் பேப்பர், நீங்கள் படிக்கிறது தான் நோட்ஸு. அந்த பெஸ்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். அதை மனசில் வச்சுட்டு படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக மறக்காம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேங்க்யூ.